வரையும் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அவல் உப்புமா. அவலை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். லைக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுப்பட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு முந்தி வேக வச்சு வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கணும், தக்காளியும் போட்டு மற்ற காயும் போட்டு அவலை போட்டு பண்ணுவோம். தக்காளியும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் பண்ணலாம். மற்ற காயை போட்டு வேக வச்ச மற்ற காயும் போட்டாச்சு. இப்போ அவலை போட்டுடலாம். அவலை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டேன். முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டேன். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டேன். கருவேப்பிலையும் போட்டாச்சு. கலரிட்டு பண்ண வேண்டியதான். ஆகிடும் ஒரு 5 நிமிஷம். இன்னும் மஞ்சப்பொடியும் போட்டு அப்போ தான் கலர்ஃபுல்லாக அவல் உப்புமா நல்லாயிருக்கும். சூப்பரான அவல் உப்புமா ரெடி. எடுத்து போக இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. குழந்தைகள் பெரியவங்களுக்கும் தரலாம் தாராளமாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அவல் உப்புமாவை கிராண்ட் ஸ்வீட்டோட ஆனியனத்தை கூட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் காம்பினேஷன். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.